நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கான பொதுத்தமிழ் பாடத்துக்கான விடைத்தாள், அதாவது ஆன்சர் கீ என்பது தான் இங்கே முழுமையாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேள்விகளும் எந்தெந்த புத்தகத்தில் என்னென்ன பாடத்துலேருந்து வந்திருக்கு, எந்த புத்தகத்தில் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த புத்தகத்தில் அவ்வளோ கேள்விகளே வரலை, சிறப்பு தமிழில் எவ்வளோ அதிகமான கேள்விகள் வந்திருக்கு, பழைய புத்தகத்தில் முந்தைய தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது, கேள்விகளோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு வித்தியாசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு சில கேள்விகள் பாடத்திட்டத்திலே கிடையாது, ஒரு சில கேள்விகள் பாட புத்தகத்திலையும் கிடையாது. 1, 2 கேள்விகளுக்கு 2 விடைகள் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த பதிவில் விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுத்தமிழுக்கு உண்டான வினாத்தாள் எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப டஃப்பாக ரொம்ப ஈஸியாக அப்படின்னு பார்த்தோம்னா மாடரேட்டாக தான் வந்துடும். நடுத்தரமான ஒரு கேள்வியாக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதாவது முந்தைய தேர்வுகளில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா குரூப் 4ஆக இருக்கலாம், அல்லது அதற்கு முன்னாடி நடந்த குரூப் 2 எக்ஸாவாக இருக்கலாம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். சரிங்களா? சிறப்பு தமிழ் படித்திருந்தீங்க அப்படின்னா உறுதியாக 95 கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியும். அதுவே சிறப்பு தமிழ் படிக்கலை அப்படின்னா 90 அதை விட குறைவாக தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு தான் கேள்வி கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கடினம்னு சொல்லிக்கலாம். சரி, அந்தளவுக்கு தான் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. சரி, இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வருது அப்படிங்கிறத முழுமையாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவோட கடைசீட்டில் ஒவ்வொரு புத்தகத்தில் இருந்தும் எத்தனை கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு, அது இல்லாமல் பழைய புத்தகத்தில் இவ்வளோ கேள்விகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டவணையை நம்ம பார்க்க போகிறோம். அது முழுமையாக இறுதி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அது இல்லாமல் சாப்டர் வைஸாக முதல் பகுதி, 2ஆம் பகுதின்னு 3 பகுதி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு பகுதியிலையும் எந்தளவுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க, வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நாம் இந்த வீடியோ இறுதியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக முழுமையாக பாருங்கள். முடிந்த வரைக்கும் இதை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு எவ்வளோ மதிப்பெண் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணணும். அதே போல் உங்கள் நண்பர்கள் யாராவது எழுதியிருந்தாங்களோ அவங்களுக்கு இதை ஆன்சர் கீயை ஷேர் பண்ண பாருங்கள். சரிங்களா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னா கற்றாழை. சரிங்களா? இது எந்த புத்தகத்தில் இருக்குது? பழைய 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் நோய் நீக்கும் மூலிகை அப்படிங்கிற பாடத்தில் ஒரு எடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நான் வகுப்புகளையும் அதிகம் சொல்லியிருப்பேன். நோய் நீக்கும் மூலிகை பற்றி ஒரு பாடம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக குமரி கண்ட இந்த குமரி என்ற வார்த்தை குறிக்கக்கூடிய ஒரு மூலிகை என்னென்னா கற்றாழை. அதாவது பெண்கள் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா கற்றாழை. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பொறுத்துக. இதிலேருந்து இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா புதிய 9ஆம் வகுப்பு புத்தகத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது கல்வியில் சிறந்த பெண்கள்னு ஒரு பாடம் இருக்கும். ஃபுல்லாக பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட குறிப்பு. சொல்லப்போனால் 4 பாக்ஸ்லேருந்து 4 குறிப்பு. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. இது 1க்கு விடையளித்தாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் என்ன? சி. சரிங்களா? அடுத்து 3வது, தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் எந்த ஊருக்கு பொருந்தும் அப்படின்னா மதுரை. ஏன்னா ஆலவாய், திரு ஆலவாய். நீங்கள் திருவிளையாடல் புராணம் எடுத்திங்கன்னா 3 காண்டங்கள் இருக்கும். திரு ஆலவாய் காண்டம் என்பது ஒரு காண்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆலவாய் அப்படிங்கிறது மதுரைக்கு உண்டான மற்றும் ஒரு பெயர். நான்மாட கூடல், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஆலவாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். அதனால் ஆலவாய். சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு இருக்கு இல்லையா? அந்த பாம்பு என்ன பண்ணுன்னா தனது வாயால் வாளை கவ்வியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வாயின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாயால் அதோடைய வால் பகுதி இப்படி கவ்வியிருக்கும். இந்த இடைப்பட்ட பகுதி தான் மதுரை என வகுத்து காட்டியிருக்கும். அதான் ஆலவாயின்னு பேரை வைத்திருப்பாங்க. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்பொழுது கருவறைக்கு முன்னாடி இந்த காட்சி சிற்பமாக வடிவமைத்து வச்சுருப்பாங்க. சரி, இது எந்த பாடத்துலேருந்து எடுத்திருக்காங்க, எந்த புத்தகம் அப்படின்னா பழைய 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருந்து எடுத்திருப்பாங்க. தூங்கா நகர் என்ற ஒரு பாடம் இருக்குது, அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என தடை விதிக்கப்பட்ட நபர் யாருன்னா முத்துராமலிங்கனார். சரிங்களா? ஏன் அப்படின்னா வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் தென்னிந்தியாவில் யாருக்குன்னு பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா தென்னாட்டு திலகர், தமிழ்நாட்டு திலகர்னு ஒரு பேரே சொல்லியிருப்பாங்க. இது என்ன புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா புதிய 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பாடத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். வஞ்சி தலைக்கு உரிய சீரமைப்பு. நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேண்டியதில்லை. இது யாப்பிலக்கணத்தில் தலைங்கிற ஒரு கான்செப்ட் வரும். தலை மொத்தம் 7 வகை இருக்கும். அந்த 7 வகையில் வஞ்சி தலைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 2 இருக்கும். ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படிங்கிறது. ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை 2க்கு ஃபார்முலா என்ன, விதி என்னன்னு பார்த்தோம்னா கனிமுன் நேர் வரணும் அல்லது கனிமுன் நிறை வரணும். சரிங்களா? அப்போ இங்கே கனிங்கிற வார்த்தை எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். தேமாங்கனி. இப்போ கனிக்கு முன்னாடி நிறை வர மாதிரி வார்த்தை இருக்கா? இருகுறில் இணைந்து வந்திருக்கு. அப்போ இருகுறில் இணைந்துன்னா நிறை தான். அப்போ கனிமுன் நிறை என்பது என்ன?
வஞ்சித்தலை தான். அப்ப வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி தேமாங்கனி, புளிமாங்காய். இது என்ன புதுசா இருக்கு, நம்ம புக்ல பார்த்ததே இல்ல அப்படின்னா, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா, இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பழைய பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. புதிய சிறப்பு தமிழ் நம்ம படிக்கிறது கிடையாது. பழைய சிறப்பு தமிழ்ல இருந்து இந்த கேள்வி வந்து எடுத்திருப்பாங்க. பழைய சிறப்பு தமிழ் எது 11th இருக்கும், 12th இருக்கும். 12th புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்க, ரொம்ப சின்ன புக்கா இருக்கும். அதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரி அப்படியே இருக்கும் பயிற்சி வினாக்கள்ல. சரி, அடுத்து சொல்லின் வகையை கண்டறிய. அது இலக்கண குறிப்பா கேட்டிருக்காங்க. வெண்மை. வெண்மை என்பது என்ன? ஒரு நிற பண்பு தான். அப்ப அடிப்படையில் இது என்ன? பண்பு பெயர். நிறத்தை குறிப்பிடுறதுனால வண்ண பண்பு பெயர்னு சொல்லிக்கலாம். நம்ம புது புக்லயே இது இருக்கு. அடுத்து வஞ்சி விருத்தம். இது நம்ம சிலபஸ்ல இல்லாத ஒண்ணு. ஏன்னா பாவகையை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆசிரியப்பா, வெண்பா அப்படிங்கிறது தான் குடுத்திருப்பாங்க. நம்ம பாடத்திட்டத்துல பாவகையே கிடையாது. இருந்தாலும் இந்த பாவகை சார்ந்த அந்த ஓசை கேட்பாங்க. செப்பல் ஓசை, அகவல் ஓசை, அல்லது அதையும் தாண்டி கேட்குறாங்கன்னா ஆசிரியப்பா, வெண்பா அதிகமா கேட்டிருக்காங்க. ஆனா வஞ்சிப்பா, கலிப்பாங்கிறது அந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. முதல் முறையாக வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது வஞ்சிப்பா சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தடி. அதாவது பார்த்தீங்கன்னா, சிந்தடி 4ஆய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வரக்கூடியது வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாட புத்தகத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா, பழைய 8ஆம் வகுப்பு புத்தகத்துல பின்னாடி அந்த பாவுக்குண்டான வகைகள்லாம் குடுத்துருப்பாங்கல்ல. வஞ்சிப்பா என்ன வகையா இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 4 வரி இருக்கும். 4 வரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, 3, 3 வார்த்தையா இருக்கும். ஒரு வரியில 3 வார்த்தை இருக்கு அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, சிந்தடின்னு சொல்லுவோம். அப்ப சிந்தடிங்கிற கான்செப்ட் இங்க மட்டும் தான் வந்திருக்கு. அது இல்லாம இது டிட்டோ. அது அப்படியே வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா, பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்துல, அதுவும் 12வது புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இது அப்படியே இருக்கும். இந்த வரிகள் அப்படியே இருக்கும். எடுத்து நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்து புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? ரொம்ப யோசிக்கவே தேவையில்ல. நான் கிளாஸ் நோட்ஸ்லயும் சொல்லியிருப்பேன். புறப்பொருள் திணை மொத்தம் எத்தனை? 12 இருக்கும் இல்லையா? வெற்றி, கரந்தை, தும்பை, வாகைன்னு சொல்லிட்டு. இங்க காஞ்சி திணை இருக்கு இல்லையா? அப்ப காஞ்சிங்கிற கான்செப்ட்ல வரதுனால இது முதுமொழி காஞ்சி தான் விடையா வரும். புறத்திணை சார்ந்த ஒண்ணு. காஞ்சி என்றாலே நிலையாமை கருத்தை சொல்லக்கூடிய ஒண்ணு இல்லையா? அப்ப இது நான் கிளாஸ் நோட்ஸ்ல என்ன சொல்லியிருப்பேன்? அதாவது பழமொழிகளை, அதாவது நிலையாமை கருத்துக்களை உள்ளடக்கிய பழமொழியை வந்து பார்த்தீங்கன்னா, கோர்வையாக்கி சொல்றதுனால முதுமொழி காஞ்சின்னு பேர் வந்திருக்கும். அப்ப புறப்பொருள் திணை சார்ந்த நூல் எது? முதுமொழி காஞ்சி. இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னா, பழைய 7ஆம் வகுப்புலயும் இருக்கும். அது இல்லாம சிறப்பு தமிழ். இங்க பழைய 7வது புத்தகம். அது இல்லாம சிறப்பு தமிழ். பழைய சிறப்பு தமிழ்ல 12th புக்லயுமே வந்திருக்கும். சரிங்களா? இது முக்கியமா சொல்லப்போனா அட்வான்ஸ் தமிழ்ல தான் குடுத்துருப்பாங்க. இது பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு வார்த்தை. அதாவது வெண்குடை அப்படிங்கிறது ரொம்ப ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. வெண்குடை. வெண்மை கூட்டல் குடை. வெண்மையான குடை. மை விகுதி மறைந்து வந்திருக்கும். ஆணை என்ற ஒரு வார்த்தையும் மறைந்து வந்திருக்கும் உருவம். அப்ப இதற்குண்டான விடை என்ன? பண்பு தொகைன்னு சொல்லலாம். இது எங்க இருக்கும் அப்படின்னா, புதிய 9th புக்ல முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து திரிகடுகத்தின் ஆசிரியர். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. நல்லாதனார். இது நம்ம பழைய 7th புக்ல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? நல்லாதனார். அடுத்து சிறுங்கி பேரம். நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். கம்ப ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் வரிகள் கொடுத்து எந்த நூல்னு கேட்க மாட்டாங்க. தயவு செய்து வரிகளுக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வரிகளுக்குமே ஒவ்வொரு நபரை பத்தி கேட்பாங்க. இந்த வரி யாரை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த கதாபாத்திரத்தின் பெயரை படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த பேட்டர்ன்லயே ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சிறுங்கி பேர நகரில் வாழக்கூடிய தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பழைய 10th சிறுங்கி பேர தலைவன் ஒரு வரி வந்திருக்கும். யார் அப்படின்னா குகன். அதே போல அனகன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே இங்க கம்பராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். 2மே கம்பராமாயணம் தான். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பிடும் அப்படின்னா, ராமனை குறிப்பிடும். இது என்ன புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, புதிய 12th புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. பொருள் கூறல் இருக்கும். சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா? அங்கிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பின்வரும் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ரெனயசன்ஸ். இது எங்க இருக்கு? இதற்குண்டான விடை என்ன அப்படின்னா, மறுமலர்ச்சி என்பதுதான் விடை. இது என்ன புத்தகத்துல இருக்கு அப்படின்னா, புதிய 10th புக்ல சொல்லப்போனா பக்கம் 200ன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கு. சரிங்களா? அதாவது கலைச்சொல் அறிவோம். ஒவ்வொரு இயல் முடிந்த உடனே இருக்கும் இல்லையா? அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பிழையான இணையை கண்டறிக. மரபு தொடர்கள் வரிசையா குடுத்திருப்பாங்க. இல்ல பிழையான இணை அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறது தான் தவறு. ஏன் அப்படின்னா, கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இல்லாத, முடியாத ஒரு செயல் இல்லையா? இயலாத செயல் அல்லது இல்லாத செயல்னு சொல்லிக்கலாம். இயலாததுன்னு போட்டுக்கலாம். அப்ப இதற்கு விடை வந்து இயலாதது அப்படிங்கிறது தான். அப்ப இதற்கு விடை என்ன? 114வதுக்கு கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது தான். இது அப்படியே எங்க இருக்கும் அப்படின்னா, புதிய 8வது புத்தகத்துல இருக்கும்.
அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் அப்படி 4ஆ குடுத்துருக்காங்க. அங்க எங்க இக்கு, இச்சு இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதற்கு விடை வந்து டி. சரிங்களா? கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும், நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகின்றன. இதற்கு விடை இதுதான். இது அப்படியே இந்த வரி எங்க இருக்குன்னா, புதிய 10th புக்ல பக்கம் 148ன்னு நெனைக்கிறேன். சிறுவினா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. பயிற்சி வினாவுல இது இருக்கும். அடுத்து தவறான இணையை கண்டறிக. முரணினால என்ன மாறுபட்டு வரக்கூடியதான் முரணி. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடன்பட்டுன்னு குடுத்துருக்காங்க. அப்ப எடுத்த உடனே இதுதான் விடைன்னு தெரியும். எளிமையா சொல்ற மாரி இருக்கும். இது எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய 11th அதாவது சீரா புராணம் பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. பழைய 11th சொல்லும் பொருள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி. சொல்லப்போனா இங்க கேள்வியே தப்பு. என்ன அப்படின்னா, புக்ல 1ன்னு இருக்கும். இன்று கிடையாது 1. 1 நாம் உணர்கின்றோம் தம்பி. எத்தனை இன்னலுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினும், இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு. பொங்கல பத்தி யார் பேசியிருப்பாங்க? அண்ணா. அண்ணா தனது கடிதத்தில தம்பின்னு தான் ஆரம்பித்திருப்பாரு. ரொம்ப யோசிக்கவே வேண்டியதில்ல. விடை வந்து பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? இது எங்க பழைய 10th புக்ல அண்ணாவின் கடிதம் என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சென்ட்ரியூ மற்றும் லிமெரிக்கு என்ற புதிய வடிவங்கள்ல தமிழ் கவிதைகளை தந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கவிஞர் ஈரோடு தமிழன்பன். நம்ம கிளாஸ் நோட்ஸ்லயும் இது சொல்லியிருப்பேன். சென்ட்ரியூ, லிமெரிக்கு இந்த வடிவத்தில கொண்டு வந்தது யாரு? தமிழன்பன். ஆனா அறிமுகப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்துல் ரஹ்மான் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஆனா அதிகம் எழுதியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரோடு தமிழன்பன். இது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய 9ஆம் வகுப்பு புத்தகத்துல தமிழ் ஓவியம் என்ற சாப்டர்ல குடுத்திருப்பாங்க. அடுத்து பாவலர் மணி என்ற சிறப்பு பட்டம் யாருக்குடையதுங்க? கவிஞர் வாணிதாசன். இது நம்ம புது 8th புக்ல ஓடைங்கிற செயல் பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது. அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாரு? ரொம்ப தெளிவாவே இருக்கு. பிச்சமூர்த்தி. இது பழைய புக்லயுமே இருக்கும். புதிய புத்தகத்திலயுமே குடுத்துருப்பாங்க. புதிய புத்தகமா இருந்ததுன்னா, புது 9th புக்ல ஒளியின் அழைப்புன்னு ஒரு சாப்டர் வரும் இல்லையா? அதில பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல குடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, பொறுத்துக. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இது. காந்திய கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர். ஆக எடுத்த உடனே நம்ம விடை ஆப்ஷன் ஏன்னு சொல்லிக்கல. அந்த அளவு தெளிவா தான் குடுத்துருக்கா. உவமை கவிஞர் யாரு? சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞர் யாரு? வாணிதாசன். இது பொதுவா இந்த குறிப்பு எல்லா புத்தகத்திலயுமே வரக்கூடிய ஒண்ணு தான். காமனா குடுத்துருக்காங்க. அடுத்து பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது யாருன்னா, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? எந்த ஆண்டு வாங்கியிருப்பார்? 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. இது அப்படியே எதுல இருக்கும்? புது 11th புக்ல புரட்சி கவி அப்படிங்கிற சாப்டர்ல பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா குடுத்துருப்பாங்க. அடுத்து உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். புத்தக சாலைய பத்தி யார் பேசியிருப்பாங்க? அண்ணா தான். ஆக விடை வந்து அறிஞர் அண்ணா. எங்க இருக்கு? புது 9th புக்ல வீட்டுக்கோர் புத்தக சாலை அப்படிங்கிற சாப்டர்ல ஹைலைட் பண்ணி ஒரு வரி குடுத்துருப்பாங்க. அதுல வரக்கூடிய வரி அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ? இது எவ்வகை வினான்னு கேட்குறாங்க. அது என்ன இதில கேட்டிருக்காங்க, மாணவர்கள பார்த்து உங்ககிட்ட சீருடை இல்லையா? இல்லை அப்படின்னா தரலாம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பொருளை கொடுக்குற மாரி இருந்தா கொடை வினா. இது அப்படியே எங்க இருக்கும்? பழைய 10th புக்ல இந்த வரிகள் அப்படியே இருக்கும். சரிங்களா? பழைய 10th புக்ல 96வது பக்கத்தில இருக்கும்னு நினைக்கிறேன். வினா விடைங்கிற கான்செப்ட்லயே வந்திருக்கும். அடுத்து பின்வரும் விடைக்கேற்ற வினா. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. ஆ ஆப்ஷன் ஆன்சர் மட்டும் சொல்றேன். டி என்பது தான் விடை. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படக்கூடிய வீணை எது? இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரிகள் அதாவது இங்க குடுத்திருக்க குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? புது 8th புக்ல அப்படியே குடுத்திருப்பாங்க. புது 8th புக்ல இசைக்கலைன்னு ஒரு தமிழர் இசைக்கருவின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா? பாக்ஸ்க்குள்ளார வரக்கூடிய தகவல கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து பின்வரும் சொல்லுக்குண்டான இலக்கண குறிப்பு என்ன? உணர்த்தினென். உணர்த்தினென் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்த்தினேன் என்பதுதான் அர்த்தம். சொல்லப்போனா இது முற்று பெற்ற ஒண்ணு. அப்போ ஒரு வினைமுற்று தான் இதற்கு விடையா வரணும். வினைமுற்றுங்கிறது எங்க வந்திருக்கு? 2 இடத்துல வந்திருக்கு. என்ன சொல்றாங்க? தன்மை, பன்மை வினைமுற்றுன்னு ஒண்ணு இருக்கு. தன்மை, ஒருமை. உணர்த்தினேன் அப்படின்னா ஒருத்தர் தான் சொல்ற மாரி இருக்கு. அப்ப தன்மை, ஒருமை வினைமுற்று என்பதுதான் விடை. உணர்த்தினன் என்றாலும், உணர்த்தினேன் என்றாலும் ஒரே விடை தான். சரிங்களா? அப்ப தன்மை, ஒருமை வினைமுற்று. இது எங்கேயாவது நாம் பார்த்துருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய 12th புக்ல கம்ப ராமாயணத்துல இலக்கண குறிப்பாகவே இத குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. அடுத்து தமிழ்த்தாய்
ஒரு மிகப்பெரிய தொடரையே குடுத்துருக்காங்க. "தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும், அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன" என்று எதைக் குறித்து யார் கூறுனாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை குறித்து உ.வே.சா கூறியிருப்பாரு. இது எதுல இருக்கு? புது 11த் புக்குன்னு நெனைக்கிறேன். ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்புல பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா குடுத்திருப்பாங்க. பக்கம் 120 என்னமோ வரும் பாருங்க எடுத்து. அடுத்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? ஜெயகாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு இல்லைங்களா? எந்த பாடம்? புது 10th புக்ல பக்கம் 206வது பக்கத்துல ஜெயகாந்தம் அப்படிங்கிற பாடத்துக்கு உண்டான ஒரு பெரிய பாக்ஸே குடுத்திருப்பாங்க. அவர் எழுதிய சிறுகதைகள்லாம். அதுல பொருந்தாததுன்னு பார்த்தோன்னா அறம். சரிங்களா? அப்ப மீதி 3மே அவருடைய சிறுகதைகள் தான். அடுத்து ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது வந்து பயிற்சி வினால என்ன இருக்கோ அத அப்படியே குடுத்துருக்காங்க. விடை வந்து பகைவருக்கு உதவுதல் அப்படிங்கிறது தான். என்ன அதிகாரத்திலருந்து எடுக்கப்பட்டிருக்கும்? படைச்செருக்கு அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இது என்ன புத்தகத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இந்த பயிற்சி வினா அப்படியே இருக்கும். நீங்க எடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒழுகல் இந்த வார்த்தைக்கு உண்டான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, அல்விகுதி பெற்று வந்த தொழிற்பெயர். இது பழைய புக்லயும் இருக்கு. புது புக்லயும் இருக்கு. அடுத்து திருக்குறளுக்கு உண்டான சரியான வரியைக் கொண்டு நிறைவு செய்க. அதாவது முதல் வரிய குடுத்துட்டாங்க. இறுதியான வரி என்னன்னு கேட்குறாங்க. "தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை." சரிங்களா? அதாவது தம்மை விட பெரிய ஒரு மனிதர வந்து பார்த்தீங்கன்னா, நட்பாக கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது, எல்லா வலிமையிலும் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த செயலாக சொல்லப்படுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப புக்ல அப்படியே வரக்கூடிய ஒரு வரி தான். எதுல அப்படின்னா, பழைய 10த்ல ஆ 2வது பகுதியில வரும். திருக்குறள் 2 இடத்துல குடுத்திருப்பாங்க. 2வது பகுதி பக்கம் 149ன்னு நெனைக்கிறேன். அதிகாரத்தின் பெயர் பெரியோரை வந்து துணைக்கோடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாப்டர் வரும். அதற்குண்டான பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. சரி அடுத்து, "மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும்" இந்த தலைப்புல உலகத் தமிழ் மாநாட்டுல சொற்பொழிவு ஆற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவநேய பாவாணர். பழைய 8த்ல தேவநேய பாவாணர்ன்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல கடைசி வரியில இது வரும். சரிங்களா? அடுத்து, "சோழவள நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்த நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து" என்று கவிகள் புகழ்வாராயினர். சொல்லப்போனா இந்த வரிகள் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு விடை தெரிந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் கெஸ் பண்ணது ரா.பி. சேதுப்பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில இன்னொரு மாற்று கருத்துன்னு பார்த்தோம்னா, அண்ணாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இத மட்டும் டென்டேட்டிவ் நான் தான் சொல்றோம் இல்லையா? அப்ப அங்க வந்து பின்ன ஃபைனலா ஒரு ஆன்ஸர் கீ விடுவாங்க இல்லைங்களா? அஃபிஷியலா. அத நாம் பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம். இருந்தாலும் இங்க ரா.பி. சேதுப்பிள்ளை வருவதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். சரிங்க. இது எந்த புத்தகத்தில எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. முடிந்தால் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்து, சங்க இலக்கியத்துக்குண்டான அதாவது 3 கூற்றுகள் குடுத்திருக்காங்க. அதுல சரியானது என்ன? தவறானது என்ன? சங்க இலக்கியத்துடைய மொத்த அடிகள் கூற்று 1 சங்க இலக்கியத்துடைய மொத்த அடிகள் 26,350 சரிதான். உலக இலக்கியங்கள்ல முதன்மை பெற்றது எது? சங்க இலக்கியம். சரிதான். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகத்துல வேற மொழிகள்ல இருக்கா? இல்ல. அப்ப கூற்று 1, 2 மட்டும் தான் சரி. அப்ப விடை என்ன? ஏ. இது எங்க இருக்கு அப்படின்னா, பழைய 10th புக்ல எடுத்தோனே வரக்கூடிய முதல் பாடம் உயர்தனி செம்மொழின்னு ஒரு பாடம் வரும். அந்த பாடத்துல வரக்கூடிய ஒரு பேராவ அப்படியே குடுத்துருக்காங்க. அடுத்து மேடை பேச்சு. இத நல்லா கவனிச்சுக்கோங்க. நெறைய வீடியோஸ்ல வந்து தப்பு தப்பா ஆன்சர் போட்டுட்ருக்காங்க. நீங்களும் தவறா போட்டுருக்க கூடாது. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டு அமைவதாக கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 வகை. சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புது சிறப்புத் தமிழ் புத்தகத்துல அது எங்க? புது சிறப்புத் தமிழ் 11th புக்ல பக்கம் 33ல குடுத்திருப்போம். மேடை பேச்சுக்குண்டான நடைகள்னு சொல்லிட்டு ஐவகைன்னே குடுத்திருப்பான். ஆனா, நம்ம பழைய புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சு அதாவது பேச்சுக்கலைன்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா? அதுல வந்து எடுத்தல், தொடுத்தல், முடித்தல்னு குடுத்திருப்பாங்க. ஆனா, அங்க வந்து நடைங்கிற கான்செப்ட் அவன் சொல்லல. சொல்லப்போனா ஐவகை என்பது தான் இங்க விடை. இதான் உறுதியானது பார்த்துக்கோங்க. அடுத்து, தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையைச் சார்ந்தது? இது நெறைய பேர் தவறாக ஒரு சில பேர் 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறைன்னு சொல்றாங்க. கிடையாது. முதல் தலைமுறை. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, புது சிறப்புத் தமிழ் புத்தகம் அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது எங்க? புது சிறப்புத் தமிழ் 11th புக்ல. சரிங்களா? 11th புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா வந்து சொல்லப்போனா இதுதான் 33வது பக்கத்துல இருக்கும். அதுவே மேல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது 33 கிடையாது. 122ன்னு நெனைக்கிறேன். எடுத்து பாருங்க. மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது நெறைய ஆத்தர்ஸ் அதாவது மொத்தம் 4, 5 தலைமுறையா பிரித்துட்டு, ஒவ்வொரு தலைமுறைக்கும் யார் யாரெல்லாம் ஆத்தர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு எழுத்தாளர்கள் பேர்லாம் வரிசையா குடுத்திருப்பாங்க. இதுல வந்து மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது முதல் தலைமுறை.
அடுத்து கரகாட்டத்துக்கு உண்டான துணை ஆட்டமாக ஆடப்படக்கூடிய ஆட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து மயிலாட்டம். சரிங்களா? எங்க இருக்கு? புது 10th புக். என்ன பாடம்? நிகழ்கலை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். தவிர்க்க முடியாத ஒரு பாடம். திரும்ப திரும்ப கேட்குறாங்க. பக்கம் 129ல இது கொடுத்துருப்பாங்க பாருங்க. அடுத்து இரட்டுற மொழிதல் இதற்குண்டான வேறு பெயர் என்ன அப்படின்னா ஸ்லேடை அணி. இது ஒரு பயிற்சி வினாக்களில் வரக்கூடிய ஒன்று. அதாவது புதிய 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் பயிற்சி வினாவில் இது வந்திருக்கு புணர்ச்சிக்கு எடுத்து. ஸ்லேடை அணி. அடுத்து மனோன்மணியத்துக்குண்டான கிளைக்கதை எது? இது முன்னாடியே ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தேன் ரீசெண்டாக. கிளைக்கதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம் என்பதுதான் கிளைக்கதை. லாஸ்ட் குரூப் 4லையுமே இது கேட்டிருந்தாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புது 11th புக்கில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கும். சரிங்களா? அதே போல் அடுத்தும் பாருங்கள் மனோன்மணியமே தான். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் என்ற நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891ஆம் ஆண்டு. சொல்லப்போனால் இது முன்னுக்கு பின்னா மாறுபட்டது. இன்னும் 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 81ங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. விடை வந்து 91. இது எங்கே இருக்குது? அதே 11th புக்கில், புது 11th புக்கில் அதே பாக்ஸில், ஒரே பாக்ஸில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார்? சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எல்லாருமே அதை பாடியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம்னா பட்டினத்தார் தான் அவ்வாறு பாடுவார். உலகம் நிலையற்றது, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். செல்வந்தராக இருந்து அந்த வாழ்க்கையை வந்து துறவறம் பூண்டு கிளம்பியிருப்பார் இல்லையா? உலகம் நிலையற்றதுன்னு அவர் தான் பேசியிருப்பார். ஆனால் இந்த வரி அப்படியே எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா புது சிறப்பு தமிழ் புத்தகம் 11th சித்தர் பாடல் அப்படிங்கிற ஒரு சாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. பக்கம் சொல்லப்போனால் 17. அதில் பாருங்கள். அப்போ இதற்கு யார் விடை அப்படின்னா குதம்பை சித்தர் தான் விடை. உலகம் நிலையற்றதுன்னு சொன்னது யார்? குதம்பை சித்தர். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க. விடை வந்து இங்கே குதம்பை சித்தர் தான் தருவாங்க. ஆனால் அது பட்டினத்தாரும் வரலாம். அஃபீசியல் கீழேயும் குதம்பை தான் தருவாங்க. அடுத்து திராவிடம் என்ற சொல்லை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. திராவிடம் என்ற சொல்லை முதலாக குறிப்பிட்டதுன்னு கேட்டான். அப்போ குறிப்பிட்டது யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். சரிங்களா? குமரிலப்பட்டர் தான் முதலாக குறிப்பிட்டது. இது எந்த புத்தகத்தில் வந்திருக்கு அப்படின்னா புதிய புத்தகத்துலையும் இருக்கும், பல இதுலையும் இருக்கும். இதெல்லாம் 9th புக்கில் இருக்கும். திராவிட மொழிகள்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா? அதில் வரக்கூடிய ஒன்று. அடுத்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய கோவில் எதுன்னு கேட்குறாங்க. ராமேஸ்வரம் பெருங்கோவில். இது அப்படியே இதே வரி எதில் இருக்கும் அப்படின்னா புது 9th புக்கில் சிற்பக்கலைன்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் வரக்கூடிய ஒன்று. தஞ்சை பெரிய கோவில் சோழர் காலம், திருச்சி திருவரங்க கோயிலும் சோழர் காலம், காஞ்சி பெரிய கோவில் பல்லவர் காலம், ராமேஸ்வரம் கோயில் தான் நாயக்கர் காலம். அடுத்து லாஸ்ட் குரூப் 2லேயே கேட்ட ஒரு கேள்வி, தேவ துந்துபி அப்படிங்கிறது எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? இதுலேயே பாதி வார்த்தை வந்துருச்சு இல்லையா? என்ன ஆட்டம்னு? தேவர் ஆட்டம். சரிங்களா? புது 10th புக்கில் நிகழ்கலைங்கிற பாடம். அடுத்து புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினைக் கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன். இந்த வரியை வந்து கொடுத்துட்டு ஏன்னா தம்பிக்கு கடிதம் எழுதியது யார்? அவங்க ஒரு கீ பாயிண்டே கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு கடிதம் எழுதியது யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். தம்பிக்குன்னு வரும்பொழுது மூவாவும் எழுதியிருப்பாங்க, அண்ணாவும் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை பற்றி பேசியிருப்பார் இல்லையா? அதாவது பழைய 10th புக்கில் அண்ணாவின் கடிதம் அதிலே இந்த வரி வந்திருக்கும். எடுத்த உடனே விடை வந்து பேரறிஞர் அண்ணா. அடுத்து அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம் என்றால் தன்வினை வாக்கியம் என நீங்கினான். அதுவே பிறவினையாக இருந்தால் நீக்கினான்னு வரணும். சில பேருக்கு ஒரு சந்தேகம், ஏன் இதை வந்து செய்வினைன்னு சொல்லக்கூடாதான்ட்டு. செய்வினை என்பது என்ன அப்படின்னா எடுத்த உடனே எழுவாய் வரணும், அடுத்து செயபடு பொருள் வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? செயபடு பொருள் தான் எடுத்த உடனே வந்திருக்கு. இறைவன் என்பது எழுவாய், இது இடையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த முறையே மாறி வந்திருக்கு. அப்போ அதனால் இதற்கு விடை என்ன அப்படின்னா தன்வினை என்பது தான். இது வந்து இந்த வரி எதில் இருக்குது அப்படின்னா திருவிளையாடல் புராணம், அதாவது புதிய 10th புக்குன்னு நினைக்கிறேன். புது 10th புக்கில் திருவிளையாடல் புராணத்திலேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க இந்த வரிகளை. அடுத்து எவ்வகை மறுபடியும் வாக்கிய வகையை தான் நான் திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது எந்த வகை வாக்கியன்னு கேட்குறாங்க. ஓடினேன் அப்போ தன்வினை தான். தானே தான் அந்த செயலை செய்கிறாங்க. தன்வினை வாக்கியம். இது அப்படியே புது 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மறுபடியும் வாக்கிய வகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நனைந்தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர். இதுவுமே வந்து புது 9th புக்கில் தொடர் இலக்கணங்கிற சாப்டரில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்து திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க.
மனுமுறை கண்ட வாசகம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் எழுதியிருப்பாரு. மத்த 3மே அவர் எழுதிய திருவிக எழுதிய படைப்பு தான். இந்த குறிப்புகள்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய 9த் புக்ல திருவிகாவின் தமிழ் பணி அப்படிங்கிற பாடத்துல வந்துரும். அடுத்து, விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலுக்கு உண்டான ஆசிரியர் யாரு? லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவரு. இந்த குறிப்பு எதுல இருக்கு? புது 6த் புக்ல ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் மாணவர்ட்ட பேசுற மாரி ஒரு பாடம் இருக்கு இல்லையா? அதுலருந்து எடுத்திருப்பேன். ஏன்னா, அப்துல் கலாமுக்கு பிடித்தமான படைப்புல இது ஒண்ணு சொல்லியிருப்பார். அடுத்து, உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். சரிங்களா? இதை சார்ந்த உலகளாவிய தமிழர்கள பத்தி, புலம்பெயர்ந்த தமிழர்கள பத்தி எழுதிய முதல் புதினம் எது அப்படின்னா, புயலிலே ஒரு தோணி. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புது 10த்ல ஒரு பாடமாவே குடுத்துருப்பாங்க. பா. சிங்காரம் எழுதியிருப்பாரு. இந்த வரி பாக்ஸ்ல முதல் வரியாவே வந்துரும். நூல்வழி பாக்ஸ்ல முதல் வரியாகவே வந்திருக்கும். எடுத்து பாருங்க. பக்கம் 40 39 நினைக்கிறேன். எடுத்து பாருங்க. அடுத்து, இங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒண்ணு. ஏன் அப்படின்னா, தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட் ஷா அப்படிங்கிறது யாருன்னா, அறிஞர் அண்ணா. இவ்வாறு அழைத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. கல்கி என்பவர் தான் அழைத்திருப்பார். இங்க என்ன ஒரு தடுமாற்றம் அப்படின்னா, பொதுவான ஒரு குறிப்பு தமிழ்நாட்டு பெர்னாட் ஷான்னா மூவாவ சொல்லுவாங்க. தென்னாட்டு பெர்னாட் ஷா அல்லது தென்னகத்தின் பெர்னாட் ஷான்னா அண்ணாவ சொல்லுவாங்க. நம்ம பாட புத்தகம் 9த்லயே வந்து தென்னகத்தின் பெர்னாட் ஷா அண்ணான்னு தான் குடுத்துருப்பாங்க. ஆனா, இங்க விளக்கமாக ஒரு வரிய குடுத்துட்டாங்க. தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட் ஷான்னு கேட்டாங்க. நாடகக் கலையின் பெர்னாட் ஷா என்றால் அறிஞர் அண்ணா தான். அவ்வாறு அழைத்தது கல்கி. நம்ம பாட புத்தகத்துல இல்லாத ஒரு குறிப்பு இது. ஆக இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, பொதுவா நம்ம படித்திருப்போம். அதாவது கவர்மெண்ட் நோட்ஸ் ஒண்ணு தருவாங்க இல்லைங்களா? பிடிஎஃப்பா கிடைக்கும். எதுல? அதாவது எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஒரு சாப்டர் வைஸா வந்து பிடிஎஃப் விடுவாங்க இல்லைங்களா? அதுலருந்து எடுக்கப்பட்ட வரி. இந்த வரி அப்படியே வந்து அந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் சார்பா விடப்பட்ட அந்த கவர்மெண்ட் நோட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒண்ணு. இப்போ புக்க தாண்டி கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வேர்ச்சொல். இதுவும் நெறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒண்ணு தான். நைந்தான். நைந்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ச்சொல் என்ன அப்படின்னா, சரியான வேர்ச்சொல்னா நை என்பது தான் வேர்ச்சொல்லா வரணும். இங்கே விடை தரல. இருந்தாலும் இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தையில வைத்து பார்க்கும்பொழுது விடை நஞ்சு என்பது தான் விடை. சரிங்களா? இது ஆக்சுவலா எதிலருந்து வரக்கூடியது? கம்ப ராமாயணத்திலருந்து எடுத்திருப்பாங்க. குகனுக்கு உண்டான வார்த்தை இது. இது வந்து நஞ்சு அப்படிங்கிறது தான் விடை. நெறைய பேர் நைந்துன்னு போட்டிருப்பீங்க. நைந்து என்றால் அது வந்து வினை எச்சம். கட்டளை வார்த்தையா இருக்கணும். நஞ்சு என்பது நஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்ப நஞ்சு என்பது தான் விடை. இந்த இடத்துல நஞ்சு என்றால் விஷம் கிடையாது. நைந்து போயிறது. அப்ப நை அல்லது நஞ்சு என்பது தான் இங்க விடை. அடுத்து படி என்ற வேர்ச்சொல்லுக்குண்டான தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டக்கூடிய வினைமுற்று. கீழ பாருங்க எல்லாமே வினைமுற்று தான். அந்த வினைமுற்றுல எதிர்கால வினைமுற்று எதுன்னு பாருங்க. படிக்கிறேன்னா நிகழ்காலம். படித்தேன்னா இறந்த காலம். படிப்போம், படிப்பேன் 2மே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம். அதுலயும் என்ன சொல்றாங்க? ஒருமை தான் கேட்குறாங்க. படிப்போம் அப்படிங்கிறது பன்மையா வந்திருக்கும். படிப்பேன், நான் படிப்பேன் தன்மையில வந்திருக்குங்களா? நான் படிப்பேன். நான் என்பது ஒருமை தான். அப்ப படிப்பேன் என்பது தான் இங்க விடை. இது நம்ம புக்லயே 7த்லயே 8த்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை மாரியே குடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி. சரியான பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. சரியான இணைய கேட்டிருக்காங்க. தே என்றால் கடவுள், தெய்வம். அப்ப இது கிடையாது. ஏ என்றால் அம்பு. இதுவும் கிடையாது. நா என்றால் நாக்கு. இதுவும் கிடையாது. மீ என்றால் மேடுன்னு சொல்லலாம், வானம்னு சொல்லலாம். இதுதான் விடை. எங்க இருக்கு? புது 7த் புக்ல ஓரெழுத்து ஒரு மொழிங்கிற பாக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தும் பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி சரியான இணைய கேட்குறாங்க. அத பொறுத்துக்க மாரி கேட்டிருக்காங்க. பை. பை என்றால் என்ன? இளமை. ஏன்னா பைந்தமிழ் இளமையான தமிழ்னு படிப்பான். அப்ப அந்த முதல் வார்த்தைய வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஏவுக்கு என்ன 4 இருக்கா? இருக்கு. அப்ப விடை இதுதான். அத நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுவுமே புது 7த் புக்ல ஓரெழுத்து ஒரு மொழி பாக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து சீரா புராணம் யாருடைய உதவியால் நிறைவு பெற்றது? அபுல் காசிம் மரைக்காயர் உதவியோடு நிறைவு பெற்றது. பழைய 11த் புக்ல சீரா புராணம் சார்ந்த குறிப்புல இருக்கும். அடுத்து 2 அடிகள் கொண்ட எதனால் தொடுக்கப்படக்கூடிய செய்யுள் வகை கண்ணின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா நாம எப்படி படிச்சிருப்போம்? கண்ணி என்றால் 2 அடி செய்யுள்னு தான் படித்திருப்போம். இங்க கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா எதுகைன்னு விடை போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? புது 9த் புக்ல தமிழ் விடு தூது அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் விடு தூது எடுத்தோனே பார்த்துருப்போம். வரிகள் எப்படி இருக்கும்? அதாவது தித்திக்கும் தெள்ளமுதாய்ன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. தித்திக்கும் தித்திக்கும் தெள்ளமுதாய்ன்னு ஆரம்பித்து
முத்திக்கனியன் முடிச்சிருப்பான். முத்திக்கனியன் அடுத்த வரி ஆரம்பிக்கும். அப்போ இத்து இத்து. அப்போ எதுகை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி வர மாதிரி இருக்கும். அல்லது நம்ம தாயுமானவருடைய பாடலுமே கன்னி வடிவமாக தான் இருக்கும். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல். கவனிச்சு பார்த்தோன்னா 2வது எழுத்து தான் ஒன்றி வர மாதிரி இருக்கும். அப்போ எதுகையால் தொடுக்கப்படக்கூடிய செயல் தான் கன்னி. சரிங்களா? இது அப்படியே பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது புது 9th புக்கில் தமிழ் விடு தூதுங்கிற சாப்டரில் பாக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பொறுத்துக. இது வந்து பழைய புத்தகம். பழைய 9th முத்தொள்ளாயிரங்கிற சாப்டரில் இந்த பொறுத்துக அப்படியே பயிற்சி மேலே கொடுத்துருப்பாங்க. விசும்பி என்றால் என்ன? வானம். விசும்பி என்றால் வானம். அடுத்து துளை என்றால் துலாக்கோல். விடை வந்து ஏ. அடுத்து கீர்த்தனை. இது நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, கீர்த்தனை என்பது பக்தி இலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். பொதுவாக கீர்த்தனைனா பக்தி இலக்கியம் தான் சொல்லலாம். ஆனால் இது நம்ம சிறப்பு தமிழ் புத்தகம். புதிய சிறப்பு தமிழ் புத்தகம். எத்தனாவது? 11th புக்கில் சிற்றிலக்கியங்கிற கான்செப்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது தான் கீர்த்தனையாக வடிவம் பெற்றது. கீர்த்தனை என்பது தான் சிற்றிலக்கியமாக வடிவம் பெற்றது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. விடை வந்து அஃபிஷியலாக தரமுடியும் சிற்றிலக்கியம் தான் தருவாங்க. ஏன்னா நம்ம புக்கில் அது அப்படியே இருக்குது. ஆதாரப்பூர்வமாக எடுத்து பார்த்துக்கலாம். பக்கம் சரியாக 19வது பக்கம் நினைக்கிறேன். எடுத்து பாருங்கள். சரிங்களா? அடுத்து எழுத்து வகை அறிந்து பொறுத்துக்க. அதாவது புணர்ச்சி சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து புது 9th புக்கில் பயிற்சி வினாவில், அதாவது புணர்ச்சிக்கு உண்டான பயிற்சி வினாவில் இது அப்படியே இருக்கும். இது ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல் எழுத்து என்னவா இருக்குது? உயிரெழுத்து. அப்போ உயிர் முதல் உயிர் முதல் 2 இருக்கா? கடைசி எழுத்து என்ன? மெய் எழுத்து. அப்போ மெய் ஈருன்னு சொல்லணும். அப்போ உயிர் முதல் மெய் ஈரு. அப்போ ஏவுக்கு 2. இதுதான் விடை. மீதியெல்லாம் அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இங்கே வந்து பாருங்கள், இதை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊ. அப்போ எடுத்தோன்னே இப்பு. மெய் தான் வருது. அப்போ மெய் முதல். அடுத்து புதிது. இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். ஊ என்பது லாஸ்ட்டாக வருது. அப்போ என்ன? உயிரீரு. மெய் முதல் உயிரீரு. அப்போ பிக்கு என்ன? 4. 4 தான் வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா புது 9th புக்கில் புணர்ச்சி சாப்டரில் பயிற்சி வினா. அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொற்ற நபர் யார்? நம்ம கிளாஸ் நோட்ஸில் இதை நான் கொடுத்துருப்போம். இது எங்கே இருக்குது? புது 10th புக்கில் தமிழ் சொல்வளம்ங்கிற பாடத்தில் வரக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். தேவநேய பாவாணர். சரிங்களா? அடுத்து உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாறை எந்த இதழில் வந்து தொடராக எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனந்த விகடன் இதழில் என் சரிதம் அப்படி சுயசரிதையின் பெயர் அதுதான் தொடராக வெளிவந்திருக்கும். ஆனந்த விகடன் இதழில். இது எந்த புத்தகத்தில் இருக்குது? பழைய 6th தமிழ் தாத்தா உவேசா என்ற முதல் பாடத்தில் வரக்கூடிய ஒன்று. அடுத்து தமது தமிழ் கட்டுரையின் வழியாக உயர்தனி செம்மொழி. இந்த வார்த்தை வந்துட்டாலே யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் தான். உயர்தனி செம்மொழிங்கிறது ஆரம்ப காலத்தில் சொன்னது பரிதிமாற் கலைஞரும் மறைமலை அடிகளும். ஆனால் இந்த இடத்துல அவர் வரல. பரிதிமாற் கலைஞர் தான் வந்திருப்பார். இந்த வரிகள் அப்படியே எதில் இருக்கும் அப்படின்னா பழைய 10th புக்கில் பரிதிமாற் கலைஞர் அப்படிங்கிற தலைப்பே இருக்கும். அது இல்லாமல் உயர்தனி செம்மொழிங்கிற பாடமும் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. அடுத்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சாப்டரில் கிடையாது, சிலபஸில் கிடையாது. நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை அப்படிங்கிறது. இது வந்து நம்ம புது புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. இது சொல்லப்போனால் அந்த உவமை இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. புது 11th நினைக்கிறேன். புது 11th புக்கில் படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. நிழல் போல தொடர்ந்து வரான். தொடர்ந்து வரக்கூடிய செயலை பற்றி தான் பேசியிருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து விடையாக வந்து வடிவ உவமைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது விடை வந்து வினை உவமை தான். தொடர்ந்து வரான். இப்போ பாய்ந்தான்னா புலி போல பாய்ந்தான்னா செயலை தானே பேசணும். அப்போ அது வினை ஓமைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் நிழல் போல் தொடர்ந்து வரான். அப்போ இது வந்து வினை ஓமை. இது பயிற்சி வினாவில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. புது 11th புக்கில் படைப்பாக்க உத்திகள் பயிற்சி வினாவில் இருக்கும். அடுத்து பின்வரும் ஓமைக்குண்டான பொருத்தமான பொருள் என்ன? எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா என்ன? யார் எதை சொன்னாலுமே எந்த ஒரு யோசனை இல்லாமல் அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய, சுய சிந்தனை இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்று. அப்போ விடை என்ன? சி என்பது தான். இது நம்ம புது புக்கில் 8th வந்திருக்கும். நம்ம முன்னாடி கல்லில் நார் உரித்தல்னு பார்த்தோம் இல்லையா? அதற்கு அடுத்த வரியில் இது வந்திருக்கும். சரிங்க. அடுத்து நேற்று அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியன்னு கேட்குறாங்க. வருவித்தான். வந்தான்னா தன்வினை. வருவித்தான். அப்போ இது என்ன? பிறவினைன்னு சொல்லணும். புது 9th புக்கில் இது அப்படியே தொடர் இலக்கணத்தில் இந்த வரிகள் அப்படியே இருக்கும். எடுத்து பாருங்கள். அடுத்து தெம்மாங்கு. புக்கில் இல்லாத ஒரு தகவல். இது வந்து நாட்டுப்புற பாடல் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. தெம்மாங்கு பெரும்பாலும் நம்ம தெம்மாங்கு, தென் கூட்டல் மாங்கு இந்த மாதிரி போட்டிருப்போம். அதெல்லாம் கிடையாது. இதை வந்து உண்மையாக சொல்லப்போனால் இங்கே 2 விடை வருவதாக அர்த்தம். தேன் கூட்டல் பாங்கு என்பது தான் நெருக்கமான விடை. அதற்கடுத்து தென் கூட்டல் பாங்கு 2மே இதற்கு விடைன்னு சொல்லிக்கலாம். உண்மையான பொருள் என்னென்னா தேன் போன்ற இனிமையான பாங்குடைய பாடல். அதான் தேன் பாங்கு அப்படிங்கிறது.
காலப்போக்கில் அது என்னவா மாறியிருக்கு, தென்னகத்தில் பாங்கான பாடலை பாடி வருதுனால தென்பாங்கு மாறியதாக சொல்லுவாங்க. ஆக 2மே இது விடையா வரலாம். நெருக்கமான விடைனா தேன் கூட்டல் பாங்கு என்பது. புக்ல இதற்குண்டான குறிப்புகள் இல்ல. புக்க தாண்டி கேட்டிருக்காங்க. அடுத்து எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இந்த பாடலடிகளை இயற்றியது யார்? அதாவது சித்தருடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இடைக்காட்டு சித்தர். சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா, புது சிறப்பு தமிழ் புத்தகம் 11th புக்ல சித்தர் பாடல் அப்படிங்கிற பகுதியில் அது அப்படியே கொடுத்துருப்பாங்க. பக்கம் 17வது பக்கத்திலே இருக்கும். சரிங்களா? திருப்பல்லாண்டு பாடிய நபர் யார் அப்படின்னா, பெரியாழ்வார். ஏன்னா பல்லாண்டு பாடியது அப்படின்னா பெரியாழ்வார் தான். நம்ம தசாவதார படத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லையா? பல்லாண்டு பல்லாண்டு எடுத்தோடனே இன்ட்ரோ சாங்கே அதான் கொடுத்துருப்பாங்க. பெரியாழ்வார். இது எங்கே இருக்கும்? சிறப்பு தமிழ் புத்தகத்தில் தான் வந்திருக்கும். சரிங்களா? இது புது புக்லேயும் இருக்கும், பழைய புக்லேயுமே இருக்குது. சிறப்பு தமிழில் சொல்லப்போனால் புதிய சிறப்பு தமிழ் எதில் இருக்குன்னா 12th புக்கில் இருக்கும். 12th சிறப்பு தமிழ், அட்வான்ஸ் தமிழில் இருக்கும். அடுத்து தர்மசேனர், அப்பர், வாகீசர். இந்த சிறப்பு பெயரை கொண்ட சைவ அடியார் யாருன்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். இந்த வரிகள் கூட மாறாமல் அப்படியே புக்கில் இருக்கும். இதில் பழைய 10th புக்கில் பழைய 10th புக்கில் தேவாரம் அப்படிங்கிற சாப்டரில் வரக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இது. அடுத்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூலை இயற்றியது. கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் 3000னா எது? திருமந்திரம். திருமந்திரத்துக்குண்டான ஆசிரியர் யார்? திருமூலர். சரிங்களா? தமிழ் 3000 டைரெக்டாக கேட்காம மாற்றி சிறப்பு பெயரை கொடுத்து கேட்டிருக்காங்க. இதற்குண்டான குறிப்பு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புது 8th புக்கில் ஒன்றே குலம் அப்படிங்கிற சாப்டரில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக இது வந்திருக்கும். அடுத்து அகர வரிசைப்படி நவமணிகளை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு விடைன்னு பார்த்தோம்னா அகர வரிசைனா அந்த ஃபஸ்ட்டு இந்த கசடதபர வரிசை சரியாக ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா விடை வந்து கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம். ஆக விடை வந்து பி. சரிங்களா? இது நம்ம புது புக்கில் பயிற்சி வினால் வரக்கூடிய ஒன்று தான். அடுத்து வினையெச்சம் கண்டறிக. வினையெச்சம்னா இங்கே வந்து ஓடினான்னா வினைமுற்று, ஓடும் என்றால் பெயரெச்சம், ஓடிய என்றாலும் பெயரெச்சம், ஓடி ஓடி விழுந்தான், விழுந்தான்னா வினை, வினையை கொண்டு முடிகின்ற எச்சம் வினையெச்சம். அப்போ விடை வந்து ஓடி என்பது நம்ம புது 8th 9th புக்கெல்லாம் இது வந்திருக்கும். அடுத்து வினைமுற்றை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க. அதாவது வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க, இருக்குன்னா வினைமுற்றுங்கிறது. வந்தனன் அப்படிங்கிறதும் வினைமுற்று தான். ஆனால் இது அடிப்படையில் வந்து சொல்லப்போனால் முற்றெச்சம்னு சொல்லணும். வந்துங்கிறது வினையெச்சம், வந்தான் என்பதுதான் வினைமுற்று, வந்த என்பது பெயரெச்சம். அப்போ வந்தான் இதுவும் புது 10th புக்லேயே வந்திருக்கும். வந்தான் புது 10th புக்கில் வந்துடும். அடுத்து யாழின் வகைகள். இது ஒரு முரண்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. அது கேள்விங்கிறத விட இது விடை வந்து முரண்பட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா பொதுவாக யாழின் வகைன்னு பார்த்தோம்னா 7ன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம புது 8th அது இல்லாமல் புது 12th புக்கில் சிலப்பதிகாரத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 4 வகைன்னு கொடுத்துருப்பான். யாழின் வகைகள்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 4 வகைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. 4 வகை லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆக இவங்க எப்படி ஆன்சர் தரப்போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் புக்கில் இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா விடை வந்து ஏ, அதாவது 4 என்பதுதான் தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். சொல்லப்போனால் பொதுவாக கேட்டால் 7ன்னு தான் சொல்லணும். அடுத்து குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படக்கூடியது என்ன? சிலப்பதிகாரம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு. இது நம்ம புக்கில் கிட்டத்தட்ட எல்லா புக்லேயுமே வந்திருக்கும். சொல்லப்போனால் புது 10th புக்கில் இருந்து அப்படி எடுத்திருக்காங்க. அடுத்து போருளந்து எடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இதில் அந்த பயின்று வரக்கூடிய அணியின் பெயர் என்ன? அதாவது மதுரை மாநகருக்கு கோவலன் வர வேண்டாம், வந்தால் பின்னர் அவர் கொல்லப்படுவார் என அந்த காற்றில் அசையக்கூடிய கொடி வந்து கை அசைத்து காட்டியதாக தனது கற்பனை வளத்தை ஏற்றி சொன்னதுனால இது என்ன? தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லணும். தற்குறிப்பேற்ற அணி எங்கே இருக்குது? புது 10th புக்கில் வந்திருக்கும். புது 10th புக்கில் அணி அப்படிங்கிற கான்செப்டில் 221வது பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. அடுத்து உமறு புலவர் எழுதிய வேறு நூல். உமறு புலவர் எழுதிய படைப்புனா சீராப்புராணம். இன்னொரு படைப்பு என்ன? முதுமொழி மாலை என்பது தான் விடை. இது எதில் இருக்குது? பழைய 11th புக்லேயே வந்திருக்கும். சரிங்களா? புது புக்லேயுமே இருக்கும். அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியது குலசேகர ஆழ்வார். நம்ம புது 10th புக்கில் அந்த சாப்டரே கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அடுத்து ரொம்ப பொதுவான ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்கு மாதிரி. முல்லைப்பாட்டின் சிறப்பு பெயர் நெஞ்சாற்றுப்படை. அப்போ ஏவுக்கு என்ன? 4 தான் விடை. பி என்பது விடை. பட்டினப்பாலை சிறப்பு பெயர் என்ன? வஞ்சி நெடும் பாட்டு. ஏன்னா வஞ்சிப்பு அதிகம் வந்தாங்கன்னா வஞ்சி நெடும் பாட்டுன்னு சொல்லுவாங்க. நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேட்கை, நருந்தொகை என்பது. ஆக விடை வந்து பி. இது எல்லா புக்லையுமே கலந்து எடுக்கப்பட்ட ஒன்று. அடுத்து பொறுத்துக்கு வந்து தமிழ் தூதர் யார்? தனிநாயகம் அடிகள். ஏன்னா பல நாடுகளுக்கு சென்று தமிழ் சொற்பொழிவு ஆற்றியது அவர். பாலராவாயன், பாலகன் என்று வந்துட்டாலே இங்கே யார்? திருஞான சம்பந்தர்.
பன்மொழி புலவர் யாரு? அப்பாதுரை. நம்ம 11th 12th வந்திருப்பாரு. சொல்லின் செல்வர் யாரு? ராபி சேது பிள்ளை. ஆக விடை A4 எங்க இருக்கு? A4 பாலராவாயன். B2 B1. இப்ப விடை வந்து ஏ. இது எல்லா புக்லையும் கலந்து எடுக்கப்பட்ட ஒண்ணு. குறிப்பிட்ட ஒரு புக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து ஐம்பெருங்காப்பியம் என்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த உரை யார் வந்து தனது உரையில வந்து குறிப்பிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இது. மயிலைநாதர். நம்ம கிளாஸ் நோட்ஸ்லயும் இது நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து புது 12th புக்ல காப்பிய இலக்கணம் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்டது. மயிலைநாதர் தான் சொல்லியிருப்பார். அதுவே ஐஞ்சிறுகாப்பின்னு சொல்றது யாருன்னா, தாமோதரனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா ஐஞ்சிறுகாப்பியங்கள வந்து இதுதான் அப்படின்னு சொன்னது யாருன்னா, கந்தப்ப தேசிகர். சரிங்களா? ஆனா இந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டது அப்படிங்கிறது மயிலைநாதர். அடுத்து பாருங்க, புக்க தாண்டி கேட்டிருக்காங்க. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். காரிகை அதாவது நான் கவிதை எழுதுவதை விட வந்து பார்த்தீங்கன்னா, பேரிகை கொட்டி ஏதோ ஒண்ணு வாசிச்சுட்டு போய் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கவிதை எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒண்ணு, அரிது அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து எடுத்திருக்காங்க. சிறப்பு தமிழ் புத்தகத்துல. அது எதுல? புது சிறப்பு தமிழ் 11th இருந்து எடுத்திருக்காங்க. பக்கம் 136ல இந்த குறிப்பு இருக்கும். இந்த கேள்வி அப்படியே பயிற்சியினால கொடுத்திருப்பான். பக்கம் 140ன்னு நினைக்கிறேன், எடுத்து பாருங்க. அடுத்து ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி. இது நிறைய பேர் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் விடை வந்து நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இது சிறப்பு தமிழ்லையும் வந்திருக்கும். அதை விட இது அப்படியே பயிற்சி வினா எங்க இருக்கு அப்படின்னா, பழைய சிறப்பு தமிழ் 12th பழைய சிறப்பு தமிழ் இருந்தால் எடுக்க பாருங்க. பக்கம் 249. பயிற்சி வினா அதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. 5ல் விளையாதது 50ல் விளையுமா? 5, 50 ரெண்டுமே வயதை குறிப்பிடு இன்டைரக்டா. அப்போ இது எண்ணளவை ஆகு பெயர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4, 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படைப்புகளை நாலடியார் திருக்குறளை குறிப்பிடுவதனால இதுவுமே எண்ணளவே ஆகு பெயர். ஆலும் வேலும் பல்லுக்குருதி. ஆலமரம் வேலமரம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்குருதின்னு சொல்லலாம். ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் தான் பல்லுக்குருதி. அப்போ அந்த மரம் அப்படிங்கிறது அதற்குண்டான பாகத்துக்கு ஆகி வந்திருக்கு. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகு பெயர் தான். ஓகேங்களா? ஆனால் நாளும் கிழமையும் அப்படிங்கிறது பொதுவாக நாள் கிழமை இது அந்த ஒரு குறிப்பிட்ட பண்டிகையோ இல்லை விழா காலங்களையோ சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் இது என்ன ஆகு பெயர் நம்ம வகைப்படுத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் விடை வந்து இங்கே டி என்பது தான் வரணும். சரிங்களா? சில பேர் ஆளும் வேலும் பல்லுக்குருதிங்கிறாங்க. அது கிடையாது. அடுத்து பன்னரும் கோங்கின் நன்னலம் கவட்டு. இதில் என்ன கேட்குறாங்க? எதுகை கேட்குறாங்க. எதுகைன்னு வரும்பொழுது 2வது எழுத்து எங்கெங்க வந்திருக்கு? 1, 3. 1, 3 பொருந்தி வந்தால் என்ன? பொழிப்பு எதுகை. அப்போ யாப்பு சார்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாறி மாறி. அதாவது பார்த்தீங்கன்னா மாறினா என்ன? மழை. மாறினா மாறி. அதாவது வேறுபட்டு வரக்கூடியது. அப்போ விடை என்ன? சி என்பது. இது புது புக்கில் அப்படியே பயிற்சியினால் வரக்கூடிய ஒன்று. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடை. அலைனா என்ன? புற்று. இப்போ ஏவுக்கு என்ன? 3. ஆன்சர் வந்து சி தான். கலைனா நீக்கு. தலைனா விலங்கு. இலைனா இலைத்தல். இது எங்கே இருக்குது அப்படின்னா பழைய 11th பாடத்துக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒலி வேறுபாடு அறிதல்லாம். அடுத்து இது புக்கில் சரியாக எங்கே இருக்குன்னு தெரியல எக்ஸாக்டாக. சிறப்பு தமிழில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்ட்டு. டெலிகேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான தமிழ் வார்த்தை கேட்குறாங்க. பிரதிநிதின்னு சொல்லலாம். அல்லது பெரிய ஒரு பேச்சாளர்னு சொல்லிக்கலாம். ஒரு சிறப்பு விருந்தினர்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அதை வைத்து பார்க்கும்பொழுது பேராளர் என்பது தான் விடை. சரிங்களா? அடுத்து முறையான தொடர் அமைப்பு. அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதற்குண்டான விடை என்ன? தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? புது 9th ஏறு தழுவுதல்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா? அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி குறள். அந்த குறளை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா, குறள் நேராக படிக்கும் பொழுதே மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். அதையே மாற்றி கொடுத்து சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை என்ன? கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடுபாலால் குழல். சரிங்களா? இது வந்து நம்ம புது புக்லேயே வந்திருக்கும். புது புக்கில் இந்த பயிற்சி வினாவில் இருக்கும். புது 8th புக்கில் பயிற்சி வினாவில் வந்த ஒரு கேள்வி. சரிங்களா? அடுத்து அகர வரிசைப்படி தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை தேர்வு செய்கிறது. அதாவது அதாவது தகர வரிசையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு விடைன்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஏ. சரிங்களா? இது நம்ம புது புக்கில் கிடையாது. புது புக்கில் எங்கேயுமே கிடையாது. அடுத்து பாருங்க, கும்பகர்ணனை. இது வந்து புக்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. புக்கிலலாம் இருக்குது. எங்கே இருக்குன்னா
புது 10th புக்கில் புது 10th கம்ப ராமாயணம் சாப்டரில் கடைசி பாட்டுக்கு மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. பக்கம் 130க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 38 என்னமோ இருக்கும் பாருங்கள். கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய காட்சி எதை கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய சந்தம் எதுன்னு கேட்குறாங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கக்கூடிய ஒத்த ஓசை, இதை தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கம்ப ராமாயணத்துலேருந்தே ஒரு 4-5 கேள்விகள் வந்திருக்கு. அடுத்து பின்வரும் பாடல் படிம வகை. இது நம்ம சிலபஸில் கிடையாது, ஆனால் புக்கில் இருக்குது. படிமம் அப்படிங்கிற கான்செப்டே இருக்கும். இதில் நம்ம புது 12th புக்கில் படிமம் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். அதாவது யானை பார்த்தீங்கன்னா தும்பிக்கையால் உணவு உண்ணும் பொழுது பார்க்குறதுக்கு எப்படி தோன்றும் அப்படின்னா, ஒரு குன்றுக்குள்ளார பாம்பு புகழக்கூடிய வடிவத்தை ஒத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதற்குண்டான விடை என்ன அப்படின்னா மெய்ப்படிமம். இதுதான் விடை. இது அப்படியே எடுத்துக்காட்டு இதில் இருக்க புது 12th படிமங்கிற சாப்டரில் கொடுத்துருப்பான். அடுத்து கலித்தொகையில் முல்லை திணைக்கு யார் பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா சோழன் நல்லுருத்திரன். நல்லந்தூனார் நெய்தல் திணை எழுதியிருப்பார். பெருங்கடுங்கோ பாலை. இளநாகனார் மருதம். சோழன் நல்லுருத்திரன் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா முல்லைக்கு எழுதியிருப்பார். இது புக்கில் இருக்கான்னு பார்த்தோம்னா பழைய புக்கில் இருக்கும். சரிங்களா? இது அப்படியே இந்த வரிகள் அப்படியே இதில் இருக்குன்னா பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கும். அதாவது பழைய சிறப்பு தமிழ் 12th புக்கில் வந்துடும். சரிங்க. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிதவல். சிதவல்னா என்ன அர்த்தம்? தலைப்பாகை என்பது அர்த்தம். புது 11th புக்கில் குறுந்தொகை சாப்டரில் சொல்லும் பொருளும் இருந்து எடுத்திருக்காங்க. சிதவல்னா தலைப்பாகை. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லுக்குண்டான வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னால எப்படி இருக்கும்? அவர்ங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். எங்கே இருக்குன்னு பாருங்கள். அறையின் வேர்ச்சொல் கொடுத்துட்டான். இப்போ அறைந்தவர் என்பதுதான் விடை. இது நம்ம புது புக்கில் 9th என்னமோ வந்திருக்கும். அடுத்து இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கொடுத்துருக்கான், அதில் எது தவறுங்கிறான். இரவுக்கு எதிர்ச்சொல் என்ன? பகல். தன்மைனா குளிர்ச்சி, வெம்மைனா சூடு. அப்போ எதிர்ச்சொல் சரியாக தான் இருக்குது. விருப்பு வெறுப்பு எதிர்ச்சொல் சரியாக இருக்குது. அகலாது போகாது. அகலாது என்றாலும் போகாது என்றாலும் ஒரே அர்த்தம் தான். அப்போ இதுதான் தவறானது. திருக்குறள் சார்ந்து கேட்கப்பட்ட ஒன்று. அப்போ அகலாது அணுகாதுன்னு வந்திருக்கணும் இல்லையா? தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறைய பேர் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி, அடுத்த 2 கேள்விகளுமே. அதாவது நான் ஏற்கனவே கிளாஸ் நோட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். கிளாஸ் நான் படிக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பேன்னா, பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை 3ஆக பிரிக்கிற மாதிரி தான் இப்போ கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஓர்வையாக்கி எழுத பாருங்கள், படிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு 2 கேள்வியுமே 3ஆக பிரிக்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அஞ்சிலோதி அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா பழைய புக்கில் தான் இருக்கும். பழைய 12th புக்கில் இருக்கும். பழைய 12th ஐங்குறுநூறுன்னு ஒரு சாப்டர் வந்திருக்கும். அழகிய கூந்தலை உடைய தலைவியை பற்றி பேசியிருப்பாங்க. தான் அஞ்சில ஓதி அப்படிங்கிறது. இதற்கு விடை என்ன? கூட்டல் சில கூட்டல் ஓதி என்பது. ஓகேங்களா? பழைய 12th புக்கில் 33வது பக்கம்னு நினைக்கிறேன். சொல்லும் பொருளும்குள்ளார இந்த பிரித்தெழுதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஊன் பொதிய விழா. நிறைய பேர் விழா அப்படின்னு முடிஞ்சதுனால விழாவை பற்றி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஊன் பொதிய விழான்னு போட்டிருப்பீங்க. அது தவறு. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா என்பது தான் சரி. அது என்ன அப்படின்னா தசைகளை விட்டு நீங்காத என்பது தான் அர்த்தம். நீங்காத நகம். ஒரு புலியை பற்றி பேசியிருப்பாங்க. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பழைய 11th. பழைய 11th அகநானூறுன்னு நினைக்கிறேன். பழைய 11th அகநானூறுலேருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. இது அப்படியே சொல்லும் பொருளும்ல பிரித்தெழுதுக மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள். சரிங்களா? ஆக நம்ம 200 கேள்விகளுக்கும் உண்டான விடைகள் பார்த்துட்டோம். இப்போ இறுதியாக எந்தெந்த புத்தகத்தில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இறுதியாக பார்க்க போகிறோம். அப்படியே கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. இது வரைக்கும் பார்த்ததை விட இப்போ பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது பழைய 6ஆம் வகுப்பில் நான் ஒரு அட்டவணை மாதிரியே போட்டிருக்கேன், கவனிங்க. பழைய 6ஆம் வகுப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. புதிய 6ஆம் வகுப்பாக இருந்தால் ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6வதுலேருந்து அவ்வளோ கேள்வி வரலை. மொத்தமாக 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து பழைய 7ஆம் வகுப்புலேருந்து 2 கேள்வி, புதிய 7ஆம் வகுப்புலேருந்து 5 கேள்விகள், மொத்தம் 7 கேள்விகள். பழைய 8ஆம் வகுப்பில் 2 கேள்விகள், புதிய 8ஆம் வகுப்பில் 8 கேள்விகள், மொத்தம் 10 கேள்விகள். பழைய 9ஆம் வகுப்பில் 6 கேள்விகள், புதிய 9ஆம் வகுப்பில் 13 கேள்விகள், மொத்தம் 19 கேள்விகள். பழைய 10ஆம் வகுப்பில் 8 கேள்விகள், புதிய 10ஆம் வகுப்பில் 13 கேள்விகள், மொத்தம் எவ்வளோ கேள்வி இருக்குது? 21 கேள்விகள். அடுத்து பழைய 11ஆம் புத்தகத்தில் 5 கேள்விகள், புதிய 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் 6 கேள்விகள், மொத்தம் எவ்வளோ? 11 கேள்விகள். அடுத்து பழைய 12th 2, புதிய 12th 3, மொத்தம் 5 கேள்வி. அடுத்து பாருங்கள், சிறப்பு தமிழில் இதுவரைக்கும் கேட்காத அளவுக்கு அதிகம் கேட்டிருக்காங்க.
பழைய 11th சிறப்பு தமிழில் எதுவும் கேட்கல. ஆனால் புது சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 6 கேள்வி கேட்டான். அடுத்து பழைய 12th சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது எதிர்பாராத ஒன்று. ஏன்னா பழைய சிறப்பு தமிழ், புது சிறப்பு தமிழே பெரும்பாலும் படிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் பழைய சிறப்பு தமிழ்லேருந்து 5 கேள்விகள் பயிற்சியினாலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து புது சிறப்பு தமிழ் 12th ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. மொத்தம் 6. சிறப்பு தமிழ்ல இருந்து மட்டும் மொத்தம் 12 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பழைய புக்கில் இருந்து இப்படி நாம் கூட்டி பார்த்தோம்னா பழைய புக்கில் இருந்து மட்டுமே 31 கேள்விகளும் புது புக்கில் இருந்து மட்டும் 56 கேள்விகளும் கேட்டிருப்பாங்க. அப்போ மீதி கேள்விகளும் எங்கே காணாமல் போச்சு அப்படின்னா, பொதுவான கேள்வி நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா புக்லையுமே கலந்து வர மாதிரி, அதான் பொதுவான கேள்விகள் 12. அது இல்லாமல் நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நோட்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு கேள்விங்கிற மாதிரி மொத்தம் 100 கேள்வி இந்த பேட்டர்னில் கேட்டிருப்பாங்க. இதில் தான் நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, காலங்காலமாக நான் எல்லா கிளாஸ்லேயும் சொல்லக்கூடியது, நீங்கள் 6, 7, 8ன்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் 9, 10 இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அதிகமான கேள்வியில் 9, 10 அது இல்லாமல் 11 இதுக்குள்ளார தான் கேட்டிருக்காங்க. நல்லா கவனித்து பார்த்தாலே தெரியும். அதே போல் பழைய புத்தகம் படிக்கணுமா அப்படின்னா கட்டாயம் படிக்கணும். 30 கேள்விகள் பக்கமாக வந்திருக்கு. அடுத்து சிறப்பு தமிழ் நம்ம புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது சிறப்பு தமிழ் கட்டாயம் படிக்கணும். அடுத்து சாப்டர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எந்த சாப்டரில் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க, எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளாஸில் கேட்டிருப்பீங்க. அதுக்கு நான் சொன்னது ஈவனாக தான் கேள்விகள் வருது பாருங்கன்னது. அதே போல் தான் முதல் பகுதியில் 38 கேள்விகள், 2வது பகுதியில் 28 கேள்விகள், 3வது பகுதியில் 30 கேள்விகள். காமனாக எல்லாமே கலந்து வர மாதிரி 4 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 100 கேள்விகள் இந்த வடிவத்தில் கேட்டிருப்பாங்க. இதுதான் முக்கியம், இதுதான் இது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. அனைத்துமே முக்கியம். முழுமையாக படிக்கிற மாதிரி இருக்கும். எது எப்படியோ நீங்கள் சரியாக நல்லபடியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கட் ஆஃப்குள்ளார வரீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸ்க்கு ரெடி ஆகுங்க. இல்லை கொஞ்சம் சரியாக பண்ணலை அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறதா இருந்தால் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்குள்ள ஐடியா இது தான். எந்தளவு கேள்விகள் கேட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த தேர்வு, அடுத்த குரூப் 4க்கு நீங்கள் ரெடியாகிறது பாருங்கள். சரிங்களா? ஆக நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு நல்ல நிகழ்வோடு சந்திக்கலாம். நன்றி.